பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று நம் ஆண்டவர் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், பரிசேயரும் ஆயக்காரரும் ஜெபிக்கின்ற அந்த ஜெபத்தை குறித்து ஆண்டவர் கூறுகின்றார். பரிசேயர் இவ்வாறாக ஜெபிக்கின்றார்: ஆண்டவரே, நான் விபச்சாரனாகவோ பாவியாகவோ இந்த ஆயக்காரனை போலவோ நான் இல்லாதது இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரம் 2 முறை நோன்பு இருக்கின்றேன், 10ல் 1 பாகத்தை உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆலயத்தின் நடுவிலே ஆண்டவரை நோக்கி உற்சாகமாக ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆயக்காரனோ ஆலயத்திற்கு வெளியிலே முழந்தால் படியிட்டு வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க அவர் துணியாது மாறில் அடித்துக் கொண்டு, தந்தையே, நான் பாவி, நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்று சொல்லி தமது தகுதியின்மையை குறித்து கடவுளுக்கு அங்கே ஜெபித்து கொண்டிருப்பதையும், தனது தகுதியின்மையை நினைத்து மனம் நொந்து அழுது கொண்டிருப்பதையும் ஆண்டவர் கூறி, இந்த பரிசேயனுடைய ஜெபம் அல்ல, ஆயக்காரனின் ஜெபமே ஆண்டவரால் கேட்கப்பட்டது என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம், நம்மை அடித்தது இறைவன், நம்மை வாட்டி வதைப்பது இறைவன், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குறை குற்றங்களுக்காக இறைவன் நம்மை தண்டிக்கின்றார். இருப்பினும் அவர் நம்மை நலமாக்குவார், நம்மை கட்டி எழுப்புவார், நமக்கு மீண்டும் புது வாழ்வு தருவார் என்று கூறி கடவுளின் மீது தனக்கு இருக்கிற நம்பிக்கையை எடுத்து கூறுவதோடு, கடவுள் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார் என்று கூறுவதன் வாயிலாக இன்றைக்கு இரக்கமுள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க இறைவன் அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆயக்காரன் இரக்கமற்றவனாய் பிறரையெல்லாம் குற்றவாளி என காட்டிவிட்டு தன்னை நீதிமானாக காட்ட விரும்பினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல வேளைகளில் இந்த ஆயக்காரனை போலத்தான் இருக்கின்றோம். நமக்கு இறைவனுடைய கட்டளைகளை, அதாவது கடவுளை அன்பு செய்வது மிக எளிதாக இருக்கின்றது. எப்பொழுதும் ஆலயத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்கும், எப்பொழுதும் நல்ல காரியங்களை செய்கின்றோம் என்று சொல்லி தான தர்மங்கள் செய்வதற்கும் நமக்கு நிறைய நேரங்கள் இருக்கின்றது. இடைவிடாமல் நம்முடைய பக்தி முயற்சிகளை, ஜப முயற்சிகளை செய்வதற்கு நமக்கு ஏராளமான ஞானம் இருக்கின்றது. ஆனால் நம் அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய அயலார் படுகின்ற வேதனைகளை துடைக்க, அவருடைய கண்ணீரை கரம் கொண்டு துடைத்தெடுக்க, அவருடைய துன்பத்தில் உடன் இருக்க நமக்கு நேரமில்லை. நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு தேவையான நேரத்தை கொடுக்க நமக்கு நேரமில்லை. ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் காட்ட நமக்கு நேரமில்லை. கடவுள் நமக்கு இரக்கம் காட்டுகின்றார், நாம் பிறருக்கு இரக்கம் காட்டுகின்றோமா? மன்னிக்க மறந்த பணியாளன் ஓமையில் ஆண்டவர் இவ்வாறாக கூறுகின்றார்: 10,000 தாலந்து மன்னிக்கப்பட்டவர் 100 தெனாரியம் கடன்பட்டவருடைய கழுத்தை நெருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கின்றார். நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் எப்படி இருக்கின்றது? பிறர் வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்தோம் என்று சொன்னார், நாம் வாழ்வு பெறுவது உறுதி. அன்னை மரியாள் அடுத்தவருடைய தேவைகளில் உடனிருந்து பரிந்து பேசினார். அதனால் அவர் விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டும் அளவிற்கு கடவுளின் பார்வையில் வெளியேறப்பட்டவராக இருந்தார். நீங்களும் நானும் கடவுளிடம் ஜெபிக்கும் பொழுது நமது சுயநலத்தை, பிறர் நலம் காத்திட சுயநலம் மறந்து பிறருக்காக ஜெபிப்போம். அப்பொழுது இறைவன் நம்முடைய தேவைகளை நாம் கேட்பதற்கு முன்னதாக உடனிருந்து கொடுப்பார் என்பதில் ஐயமில்லை.